الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا المحارم تكن أعبد الناس اتق المحارم تكن أعبد الناس رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, மேன்மை மிகுந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் செய்த பெரும் பாக்கியம்தான் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அளவில்லா அருள், நிகரில்லா கிருபைதான். அல்லாஹ் அவனுடைய மஸ்ஜிதிலே அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் அவனை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியும் சிறிது நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும், உட்கார்ந்து செவிமடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான நல்லடியார்களாக கபூல் செய்வானாக. அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாத். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சில அடியார்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் எப்படியான அடியார்கள் என்றால், அவர்களிடம் இரண்டு தன்மைகள் இருக்கும். الذين يستمعون القول فيتبعون أحسنا. அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தீனுடைய விடயங்களை செவி தாழ்த்து கேட்பார்கள். முதலாவது தன்மை. இரண்டாவது தன்மை, வெறுமனே கேட்டுவிட்டு அதை விட்டு விடாமல் فَيَتَّبِعُونَ أَحْسَنًا, அழகான முறையில் அதில் உள்ள நல்லதை எடுத்து அமல் செய்வார்கள். இவர்கள் யார் தெரியுமா? أُولَٰئِكَ الَّذِينَ هَدَاهُمُ اللَّهُ. இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். وَأُولَٰئِكَ هُمْ أُولُو الْأَلْبَابِ. இவர்கள்தான் புத்திசாலிகள். மார்க்க விஷயத்தை கேட்கணும், எடுத்து நடக்கும். எடுத்து நடப்போமா இன்ஷா அல்லாஹ்? யார் புறக்கி நிற்கிறாரோ, யார் புறந்தள்கிறாரோ, யார் புறமிதுகு காட்டி ஓடுகிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மதிக்காமல் இந்த உலகத்தில் கணக்கெடுக்காமல் வாழ்கிறாரோ, அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அவருக்கு இரண்டு விதமான தண்டனை. உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. உலகத்தில் என்ன தண்டனை? மஈஷத்தன் தன்கா, நெருக்கடியான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆகிரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. மறுமையில் நான் அவனை குருடனாக எழுப்பாட்டுவேன்.
அல்லாஹ்ட மார்க்கத்தை கணக்கெடுக்காதாக்கள், தீன மதிக்காதாக்கள், எவ்வளோ பயான் சொல்லியும் ஏறாதாக்கள், இவங்களுக்குரிய தண்டனை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இவர்களை குருடர்களாக எழுப்பாட்டும். கேப்பாராம், قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், உலகத்தில் நான் நல்லா பார்த்து கொண்டிருந்தேனே, பார்வை எனக்கு தெளிவாக இருந்தது, இங்கே மறுமையில் என்னை குருடனாக எழுப்பிவிட்டாய் ஏன்? அல்லாஹ் சொல்லுவானாம், அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா. நம்முடைய அத்தாட்சிகள், உபதேசங்கள் எத்தனையோ உன்னிடத்தில் வந்தது, ஆனால் நீ அதை கணக்கெடுக்கவில்லை, புறக்கணித்தாய், மறந்தாய். துனியாதாரியாக உலகத்தில் வாழ்ந்தாய், ஆகிரத்தை மறந்து வாழ்ந்தாய், நோக்கத்தை மறந்து தேவையை நோக்கமாக ஆக்கினாய். வகதாலிகல் யௌம துன்சா. இன்றைய தினம் உன்னை நாம் மறந்து விட்டோம், நீ மறக்கடிக்கப்பட்டவனாகிவிட்டாய், உன்னைக்கு நாங்கள் கணக்கெடுக்கிறோம். அல்லாஹ் அப்படியான கெட்டவர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆகையால் சகோதரர்களே, நம்முடைய நோக்கம், இந்த மஜ்லிஸுடைய நோக்கம், இவ்வளோ சிரமத்துக்கு பின்னால், இவ்வளோ முயற்சிக்கு பின்னால், எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வந்து சிரமப்பட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், இந்த மஹல்லாக்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இது வெறுமனே பேருக்கு புகழுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல, இது பெரும் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து, பெரும் கவலையை கல்வில் வைத்து ஏற்பாடு செய்த சபை. என்ன கவலை? நம்முடைய கிழக்கு மாகாணங்களில், நம்முடைய ஊர்களில் அல்லாஹ் எல்லா பரக்கத்தையும் வைத்திருக்கிறான். ஆனால் தீனை எடுத்து நடப்பதில் மாத்திரம் குறைபாடு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. இதான் இங்க உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. ஆகையால் சகோதரர்களே, இங்க இந்த சபையை கூட்டின நோக்கம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துக்கு பின்னால் நம்முடைய தொழுகை வீதம் அதிகரிக்க வேண்டும். இன்றைய தினத்துக்கு பின்னால் நம்முடைய ஈமான்தாரிகள் அதிகரிக்க வேண்டும். இந்த முயற்சிக்கு பின்னால் இந்த ஊரில், மஹல்லாவில் பெரும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஏற்பாடுகள். அல்லாஹ் அதை கபூலியத்தோடு பொருந்திக் கொள்வானாக. அந்நியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். அதான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார் அடிக்கடி, இர்தஹலத்தி துன்யா முதுபிரா. இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா. மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், தன்னுடைய 2 விரல்களையும் இணைத்து காட்டி சொன்னார்களாம், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். நானும் மறுமை நாளும் இவ்வளோ நெருக்கம் என்றார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே 1400 ஆண்டுகள் தாண்டி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 1400 ஆண்டுகள் தாண்டி விட்டது. அப்ப நீங்களும் நானும் எவ்வளோ நெருக்கம், நீங்களும் நானும் எவ்வளோ நெருக்கம் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகிரத் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது, துனியா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சொன்னார் அலி ரலியல்லாஹு அன்ஹு, வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். மக்களை 2ஆக பிரிக்கலாம். ஒரு சிலர் துனியாவுக்காக வாழ்கிறார்கள், இன்னும் ஒரு சிலர் ஆகிரத்துக்காக வாழ்கிறார்கள். ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா. ஏ முஸ்லிம்களே, ஏ வாலிபர்களே, ஏ சகோதரிகளே, நீங்கள் ஆகிரத்துக்குரிய மக்களாக ஆகுங்கள்.
மறுமைக்குரிய மக்களாக மாறுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, துனியாதாரிகளாக ஆகிவிடாதீர்கள், துனியாவை நோக்கமாக கொண்டு விடாதீர்கள். ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப், இந்த உலகம் இருக்கிறதே இது அமல் செய்யும் இடம். இது நீங்கள் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம். உங்களை இங்கே கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கதன், நாளை மறுமை, ஹிசாபுன் வலா அமல், அங்கே அல்லாஹ் ஒவ்வொருவராக நிப்பாட்டி தனித்தனியாக கேள்வி கேட்பான். அங்கே அமல் செய்ய முடியாது. அமல் செய்யணும் இங்கதான், அங்கே கேள்வி கணக்கு, இங்கே அமல். ஆகையால் சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த உலகம் இது அமல் செய்ய வேண்டிய இடம். இது விளையாடக்கூடிய இடம் அல்ல, இது விளையாடக்கூடிய இடம் அல்ல. அல்லாஹ் ஏற்பாடு செய்த 5 உலகங்களில் 3வது உலகத்தில் நாம் வாழ்கிறோம், ஆலமுத் துன்யா. அடுத்ததாக நாம் போக வேண்டியது ரொம்ப பயங்கரமான இடம், ரொம்ப ஆபத்தான இடம். அதற்கு தான் சொல்வார்கள் ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை. பர்ஸஹ் என்றால் திரை மறைவு, திரை போடப்பட்ட வாழ்க்கை. தெரியாது எங்களுக்கு என்ன நடக்கும், என்ன நிலைமை உண்டாகும், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எல்லோரும் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டி இருக்கக்கூடிய வாழ்க்கை அது. ஒரு முறை சஹாபாக்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தால், நான் கண்டதை நீங்கள் கண்டிருந்தால். நான் சுவர்க்கத்தை கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தை கண்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருடைய வேதனைகளை கண்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், புகாரியில் வருகிறது, லௌலா ததாஃபனு, லௌலா ததாஃபனு, எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் லதஅவுத்துல்லாஹ, அல்லாஹ்விடம் நான் கையேந்தி துஆ செய்திருப்பேன், ஐயுஸ்மிஅக்கும் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு அல்லாஹ்விடம் நான் கையேந்தி துஆ செய்திருப்பேன். கபருடைய வேதனை மாத்திரம் உங்களுடைய காதுகளில் கேட்டால் ஒருத்தனும் ஜனாசாவை கொண்டு போய் அடக்க மாட்டான், ஜனாசாவை தூக்கி வீசிட்டு ஓடிடுவான். அவ்வளோ பயங்கரமான வேதனை, அவ்வளோ பயங்கரமான தண்டனை சகோதரர்களே, அவ்வளோ மோசமான தண்டனை. அதான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் சஹாபாக்களில் 3வது அந்தஸ்தை அடைந்தவர். 11 வருடம் 11 மாதம் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட நேர்வழி பெற்ற கலீஃபா. கோடான கோடி சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்தவர். கபரை பற்றி சொல்லப்பட்டால் திருமிதியில் வருகிறது, அழுவாராம் அழுவாராம், ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, அவருடைய தாடி நனையும் வரைக்கும் அழுவார். நாங்க ஒரு நாளாவது கபரை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிருப்போமா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு? புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. மதீனால பயங்கரமான பஞ்சம், சஹாபாக்களிடம் பணம் இருக்கவில்லை, ஒருவா சல்லி இல்லை, வறுமையான நேரம், ஒரு படையை தயாரிக்க வேண்டி இருக்கிறது. ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமை படை. அந்த படைக்கு பேரே வறுமை படை, சிரமப்படை, கஷ்டப்படை. சகோதரர்களே,
தபூக்குடைய யுத்தம். மிம்பர்ல நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமதியில வருது. நின்று கேட்கிறாங்க, யாராவது இல்லையா இந்த படையை தயாரித்து தருபவர்கள் யாராவது இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினார். எழும்பி சொன்னார், அலைய மிஅத்து பஈரின் பி அஹ்லாசிஹா வ அக்தாபிஹா யா ரசூலல்லாஹ், 100 ஒட்டகங்கள் நான் தருகிறேன். எத்தனை ஒட்டகம்? 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை, 100 ஒட்டகங்கள் முழு ஏற்பாடோடு. 100 ஒட்டகம், சேனம் கடிவாளம் எல்லாம் பூட்டி ஃபுல்லா ரெடியாக்கி 100 ஒட்டகம் நான் தாரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்தோஷம். அடுத்த படியில் இறங்கினார்கள். இறங்கி கேட்டார்கள், வேற யாராவது இல்லையா? வேற யாராவது இருக்கிறீர்களா? இந்த வறுமை படையை தயாரிப்பதற்கு வேற யாராவது இருக்கிறீர்களா? திரும்பவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினார். எழும்பி சொன்னார், அலைய மிஅத்தா பஈரின், 100 அல்ல யா ரசூலல்லாஹ், 200 ஒட்டகம் நான் தருகிறேன். 200 முழு ஏற்பாடோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி படியில் இறங்கி கேட்டார்கள், வேற யாராவது இருக்கிறீர்களா? அப்பொழுதும் எழும்பினார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், 300 ஒட்டகம். எத்தனை? 300 ஒட்டகம். இப்பயே ஒரு ஒட்டகம், சாதாரண ஒரு ஒட்டகத்துடைய விலை 10,000 ரியால் சவுதியில், 8 லட்சம் ரூபா ஸ்ரீலங்கா சல்லிப்படி. அந்த காலத்தில் ஆக பெருமதியானது அரபியர்களிடம் சிவப்பு நிற ஒட்டகங்கள், ரொம்ப பெருமதியான வாகனம் ஒட்டகம். இப்போ உள்ள பென்ஸ் BMW மாதிரி பெருமதியான வாகனம் அது. 1 2 அல்ல, 300 ஒட்டகம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று சொன்னார்கள், மா பர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். உஸ்மானே, இதற்கு பின்னால் நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்கவே மாட்டான். அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான். நீ சொர்க்கவாதி, நீ சொர்க்கவாதி. சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர். அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி. உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி. வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி. வ அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாதி. வ தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா சொர்க்கவாதி. வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஜுபைர் சொர்க்கவாதி. சஅத் ஃபில் ஜன்னா, சஅத் சொர்க்கவாதி. சயீத் ஃபில் ஜன்னா, சயீத் சொர்க்கவாதி. அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் சொர்க்கவாதி. அபு உபைதா ஃபில் ஜன்னா, அபு உபைதா சொர்க்கவாதி. ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஒரு சஃபையில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் வருகிறது. அப்ப இவர் ஏன் பயப்படும்? ஏன் அலோன்? இந்த துனியால இவ்வளவு சம்பாதித்தவர், பெரும் கோடீஸ்வரன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர், அல்லாஹ்வுக்காக கோடி கோடியாக கொட்டியவர். எதற்காக அழ வேண்டும் சகோதரர்களே? எதற்காக அழோம்? இன்னைக்கு அழ வேண்டிய ஆக்கள் நாங்க, பயப்பட வேண்டிய ஆக்கள் நாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், கபருடைய பயம் இருந்தால் 100க்கு 100 தொழ வேண்டிய முஸ்லிம்கள் இன்று அதான் சத்தம் சொல்லியும் பள்ளிவாசலை திரும்பி கூட பார்க்காமல் செல்லுவானா? கபருடைய பயம் இருந்தால் செய்வானா? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் செய்வானா? கபருடைய தண்டனையை பற்றிய அச்சம் அவனுடைய கல்வியில் இருந்தால் அவன் செய்வானா? சகோதரர்களே, ஒரு நாளும் செய்ய மாட்டார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, கபருடைய பயம் உள்ளவன் அதான் சொன்னால் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு முகமெல்லாம் மஞ்சளாக மாறிவிடுமா? மஞ்சளா? மஞ்சள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் நேரம் நெருங்கிவிட்டது. பள்ளிவாசலை நோக்கி ஓடி வருவாராம். ஆனால் இன்று முஅத்தின் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன் கத்துகிறார். முழு ஊர் முழுக்க சத்தம். மாஷா அல்லாஹ். மோட்டார் சைக்கிள்களிலும்
தேத்தண்ணி கடைகளிலும் போன்களிலும் பப்ஜியும் கேமும் விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பொலிக்கு எந்த மதிப்பும் கல்வியில் கிடையாது. எப்படி அல்லாஹ்வோட உதவி இறங்கும்? எப்படி அல்லாஹ்வோட உதவி இறங்கும்? நான் சொல்றது பொய்யா? சொல்றது பொய்யா? சுப்ஹானல்லாஹ், 100க்கு 100% எங்களுடைய சமூகம் வாழக்கூடிய பகுதிகள் தொழுக வீதத்தை பார்த்தா 85% 100க்கு 100ல் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 15% தான் தொழுகையாளிகள். 15%. சுப்ஹானல்லாஹ், எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை நல்லவர்களையும் சேர்த்துதான் பிடிக்கும். அல்லாஹ்ட தண்டனை பாவிக்கு மட்டும் வரல, நல்லவனுக்கும் சேர்த்துதான் வரும். எச்சரிக்கையாக இருங்க. இன்னைக்கு அதை பத்தி கவலை இல்லை. அல்லாஹ்ட கடமைகளை பத்தி, அல்லாஹ்ட தொழுகைகளை பத்தி, உங்களை படைச்சது யாரு, பரிபாலிச்சது யாரு, பராமரிக்கிறது யாரு, உங்களுக்கு உடலை தந்தது யார், பொருளை தந்தது யார், சொத்து செல்வங்களை தந்தது யார், ஆரோக்கியத்தை தந்தது யார், தொழுகையை தந்தது யார், மனைவியை தந்தது யார், குடும்பத்தை தந்தது யார், வாகனம் தந்தது யாரு, ஊடு தந்தது யாரு, பொறக்க போக்கல நீ எப்படி வந்தாய் இந்த உலகத்துக்கு? எப்படி வந்தாய்? பணத்தோட வந்தியா, வயலோட வந்தியா, வாகனத்தோட வந்தியா? ஒன்றும் இல்லாம தானே வந்தாய். எல்லாத்தையும் தந்தவன், எல்லாத்தையும் தந்தவன், உன்னை இன்று வரை இந்த ஊரில் வாழ வைப்பவன், அவனுக்கு 5 நேரம் ஒதுக்கி தொழுவதற்கு வக்கில்லை என்றால் நம்மை போல மூதேவிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகப்பெரிய மூதேவித்தனம், மூதேவித்தனம். சகோதரர்களே, சிந்தியுங்கள். துனியாவை பத்தி எவ்வளோ கவலை, துனியாவை பத்தி எவ்வளோ கவலை, உலகத்தை பத்தி எவ்வளோ கவலை, ஆகிரத்தை பத்தி கவலைப்பட யாரும் இல்லையா? கபரை பத்தி கவலைப்பட யாரும் இல்லையா? இந்த சமூகம் தொழுகையை வீணாக்கி கொண்டிருக்கிறது, இவர்களை பத்தி கவலைப்பட யாரும் இல்லையா? ஒரு 4 பேர் ஜமாத்தில் போறவங்களும், ஏதோ பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களும், ஏதோ ஒரு சில வாலிபர்களும், ஏதோ ஒரு சில தாயிகளும், ஏதோ ஒரு சில உலமாக்களும், இவங்களும் மட்டுமா கவலைப்படுற? இவங்க மட்டுமா கவலைப்படுறது? ஒவ்வொரு நாளும் கபர் நரக நெருப்பாக மாறுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபர், கபர் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, ஒன்று சுவர்க்கத்து பூங்காவனமாக இருக்கும், அவு ஹுஃப்ரத்தம் மின் ஹுஃபரின் நீரான், நரகத்துடைய படுகொலியாக இருக்கு. இன்னைக்கு என்ன வெச்சா, கொண்டு போய் வெச்சா சுவர்க்கத்தின் பூஞ்சோலையா அல்லது நரகத்தின் படுகொலியா? பெண்களே சிந்தியுங்கள், பெண்களே சிந்தியுங்கள், ஆண்களே சிந்தியுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாராம், நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? நாங்க மௌத்தா போனா எங்களை கொண்டு வந்து முதலாவது வைக்கும் இடம் இந்த கபரு தான், இந்த கபரு தான். இந்த கபர்ல தப்பினா எல்லாத்திலையும் தப்பிடலாம், இந்த கபர்ல மாட்டினா எல்லாத்திலையும் ஃபெயில் தான். சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். திருமிதியில் வருகிறது, மா ரஅய்து மல்லரன் கத்து இல்லா வல் கபரு அஃபஅு மின்ஹு, கபரை விட பயங்கரமான, கபரை விட மோசமான எந்த காட்சியையும் நான் கண்டது கிடையாது, எந்த காட்சியையும் கண்டது கிடையாது. சகோதரர்களே, நல்லவர்களாக வாழுங்கள் இந்த உலகத்தில். வாலிபர்களே, தொழுகையாளியாக ஆகுங்கள் இந்த ஊரில். நீங்க வளர்த்த ஒரு கோழி நெருப்புல போய் விழுவது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? தெருவுல போற நஜீஸான ஒரு நாய், நஜீஸான மிருகம் தொட்டால் 7 முறை கழுவ வேண்டும், 7வது முறை மண்ணை போட்டு கழுவ வேண்டும். அவ்வளோ நஜீஸான கேவலமான மிருகம் நாய். அது போய் நெருப்புல விழுந்தா நாங்க பார்த்துட்டு இருப்போமா? சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும்
எங்களோடு ஒட்டி உறவாடக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமூகம் எத்தனையோ பேர் தொழுகைகளை இழந்து தொழாமல் ஒவ்வொரு நாளும் நெருப்பை சம்பாதிக்கிறார்களே, இவர்களை பாதுகாப்பது யார்? இவங்களை பாதுகாக்கிறது யார்? முடிவெடுங்கள் சகோதரர்களே, இன்றைய தினத்தில் முடிவெடுங்கள். இதற்கு பின்னால் ஒரு தொழுகையை கூட அல்லாவுக்காக விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுங்கள். காலையில விடிய நேரம் 4 மணிக்கு எழும்பி தேத்தண்ணி கடைக்கு போய் வயலுக்கு போகையிலும் கொஞ்சம் வந்து அல்லாவுக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு இயலாதா? எங்கட ஈமான் எல்லாம் ஏன் இவ்வளவு பலகீனமாயிற்று? நாங்கள் கபருக்கு போறோம் இல்லையா? நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் எங்களை எழுப்பி நிப்பாட்டுறோம் இல்லையா? நாங்கள் ஆகிரத்தை சந்திக்கிறோம் இல்லையா? கபர்ல உள்ள மலக்குமார சந்திக்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் தபரானி இப்னு மந்தா பதிவு செய்கிறார்கள், கபர்ல வெச்சதோட 2 மலக்குமார் வருவார்களாம். எப்படி மலக்குன்னு சொன்னா ஹாயிலான், பயங்கரமான மலக்குமார். பயங்கரம். எந்த அளவு பயங்கரம்? ஜடை முடி கரண்டை கால் வரைக்கும் தொங்குமா. ஜடை முடி கரண்டை கால், கருப்பு மலக்குமார், கண்ணங்கரையல் என்று கருப்பாக இருப்பார்கள். ஜடை முடி கரண்டை கால் வரை தொங்கும். சொன்னார்கள் அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்கள் 2லும் நீல நிறத்தில் அப்படியே கண்கள் மாறி இருக்குமாம். நீலக்கண், பயங்கரமான நெருப்பு கண். 2 பல்லும் மாட்டுடைய கொம்பை போல 2 பல்லும் அப்படியே நீண்டு வளர்ந்து நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடியை போல பயங்கரமான சத்தத்தை உண்டாக்குமாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய கையில் ஒரு ஆயுதம் இருக்குமாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக வரும் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த ஆயுதத்தை அசைக்க கூட முடியாது. வருவாங்க, எனக்கிட்டையும் வருவாங்க, உங்கள்கிட்டையும் வருவாங்க, யாரும் தப்பேல வருவாங்க. மின்கிட்டையும் அதே தோற்றம் தான், நல்லவனிடமும் அதே தோற்றம் தான். எப்படி இருக்கும்? நல்லவனா இருந்தா பயந்தாவது சரியான பதிலை சொல்லுவார். 4 கேள்விகள், 4 பயங்கரமான கேள்விகள். முதலாவது கேட்பார்களாம். அபூ தாவூதில் வருகிறது, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஹயாத்தாக்கியவன், தொழுகையை விடாதவன், சுன்னத்துகளை பின்பற்றியவன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக காலத்தை நேரத்தை கொடுத்தவன், ஹராத்தை விட்டும் தூரமாக இருந்தவன், அல்லாஹ்வை நினைத்து நினைத்து தனிமையில் அழுதவன். உடனே சொல்லுவானாம், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். நீங்க கொஞ்சம் யோசிங்க, எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டா நாங்க பதில் சொல்வோமா இல்லை? நாங்க பதில் சொல்லுவோமா இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதைகளாக இருந்தால் நீங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கலாம். இது அவ்வளவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கைகள். மன் ரப்புக, நல்லவனா இருந்தா ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். முதலாவதுலையும் பாஸ். 2வது கேட்பாங்களாம், வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? மார்க்கம் என்ன? இஸ்லாத்தை எடுத்து நடந்திருந்தால் தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார். பெண்களே, தலையை ஒழுங்காக மறைத்திருந்தால், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைந்திருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடத்திருந்தால், கணவனை மதித்திருந்தால், மஹ்ரம் பேணி இருந்தால், இன்றைக்கு எங்கட ஊர்கள்ல நடக்கக்கூடிய ஆக கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? யாரும் மஹ்ரம் பேணுறது. மஹ்ரம் பேன்ற குறவு ஒன்று சொல்றேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆம்பளையிலும் தான் பொம்பளையிலும் தான். உங்கள உம்மாவோட கூட பிறந்தவ
சாட்சி பெரியம்மா. சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நீங்க தங்கச்சின்னு சொல்லலாம், நீங்க தாத்தாண்டு சொல்லலாம். இஸ்லாமிய சட்டப்படி சாட்சிட மகளை பெரியம்மாட மகளை கல்யாணம் முடிக்கலாம். நீங்க முடிக்காட்டி நாங்க ஒன்றும் செய்யல. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அவங்களையே பார்க்கலாம், அவங்களோடையே பேசலாம். அப்ப எப்படி மீன்காரனோட சண்டை பிடிக்கிற, மரக்கறிக்காரனோட சண்டை பிடிக்கிற, கடைகளுக்கு மகரம் இல்லாத ஆண் துணை இல்லாமல் கடைகளுக்கு ஆட்டாவுளையும் அதிலையும் இதிலையும் திரியிற யார் தந்த அனுமதி? மனங்களை பூசுற பெண்கள் நசாயில வருது. எந்த பெண் நறுமணங்களை பூசிக்கொண்டு வெளியே வருவாளோ அவள் விபச்சாரி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரி, விபச்சாரம் செய்தால் என்ன குத்தம் கிடைக்குமோ சென்ட் அடிச்சுக்கிட்டு வெளியில போற பொம்புளைக்கு அதே பாவம் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் தலைகளை மூடுறண்டா கஷ்டம், தலையை மூடுறது. சில ரிவாயத்தில் வந்து இருக்குது, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நெருப்ப தலையில ஊத்துவானாம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டப்பட்ட தலை. கொஞ்சம் பாருங்க, எங்கட அம்மாவை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்னத் அஹ்மதுல வருது, சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்குள்ளதான் 3 பேருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. பெண்களே, இதை கேட்டுவிட்டாவது முடிவெடுங்கள். இன்றைய தினத்துக்கு பின்னால் ஒரு நாளும் நான் அந்நிய ஆண்களை பார்க்கவோ பேசவோ அவர்களுக்கு முன்னால் முடியை காட்டவோ மாட்டேன். எங்கட வீட்டுக்குள்ளதான் 3 பேர்ல ஜனாசா. மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஆயிஷா நாயகியுடைய வீட்டுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர். சொல்றாங்க, முதலாவது இந்த வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டவர் என்னுடைய கணவன் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2.5 வருஷம் மாப்பிளட ஜனாசாவோட தான் நான் இருந்தேன் கபருக்குள்ள. ஆனால் ஒரு மாப்பிளைக்கு முன்னால எப்படி இருக்கணுமோ அதை போலதான் நான் இருந்தேன், அதை போலதான் நான் இருந்தேன். 2.5 வருடங்களுக்கு பின்னால் என்னுடைய தகப்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா என்னுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. மாப்பிள்ளைக்கு முன்னால இருக்கிற மாதிரி, மாப்பிள்ளைக்கு முன்னால இருக்கிற மாதிரி பாப்பாக்கு முன்னால இருக்கலாது. கொஞ்சம் மரியாதையா ஒழுக்கமாக தான் இருக்கணும். வாப்பாவுக்கு முன்னால எப்படி இருக்கணுமோ அதை போல நான் இருந்தேன். 10 வருடங்களுக்கு பின்னால் என்னுடைய வீட்டுக்குள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. பெண்களே, நன்றாக கேளுங்கள், இது உயிரோடு அல்ல, ஜனாசாவாக மண்ணுக்கு கீழே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய வீட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டாரோ, மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி. அன்றைய நாளிலிருந்து என்னை முழுமையாக மறைத்து கொள்ளாமல், என்னை ஃபேஸ் கவர் பண்ணாமல் நான் அந்த கபரடிக்கு போனது கிடையாது. உயிரோட உள்ள ஆணுக்கு முன்னால் அல்ல, கபர்ல இருக்கக்கூடிய மஹரமான ஒரு ஆணுக்கு முன்னால் நான் என்னை முழுமையாக மறைத்து கொள்ளாமல் சென்றது கிடையாது. எப்படி இஸ்லாம், எப்படி முஸ்லிம், இப்படி வாழ்ந்ததால தான் 1400 வருடங்கள் கழித்தும் பெண்களே அந்த ஆயிஷா அம்மாவுடைய பெயரை இன்றும் நாங்கள் வைக்கிறோம். வரணும் எங்கட பிள்ளைகள் அவங்கள போல ஆசை. ஏன்? ஆயிஷா அம்மா கிட்ட பணம் இருந்ததா, சொத்து இருந்ததா, கோடி கோடியான நகைகள் 1000 பவுன் தங்கம் இருந்ததா? இல்லை பெண்களே, தீனி இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து நடந்தார்கள். இன்றைக்கு ஆண்களும் தான் பெண்களும் தான்
இஸ்லாமிய சட்டத்தை எடுத்து நடக்கிறது, மார்க்கத்தை எடுத்து நடக்கிறது, அல்லாஹ்ட கடமைகளை மதிக்கிறண்டா அவ்வளோ கசப்பு. உனக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ரெடி இல்லை, சொர்க்கம் மட்டும் தேவை. இவருக்கு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ரெடி இல்லை, இவருக்கு பரக்கத் வேணும். எவ்வளோ எவ்வளோ உழைச்சா இல்லையா, வீட்டுல நிம்மதி இல்லையா, வீட்டுல சந்தோஷம் இல்லையா. நீ படைத்தவனை சந்தோஷப்படுத்தினால் தானே அவன் ஒன்றை சந்தோஷப்படுத்துவான். நீ ஹராத்தை விட இல்லை, நீ டிவி பார்க்காம இருக்கிறது இல்லை, நீ போன்ல பாட்டையும் படத்தையும் கூத்தையும் கும்மாளத்தையும் பார்க்காம இருக்கிறது இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொட்டணும். நீ அடிமையா, யார் அடிமை? நீ அல்லாஹ்ட அடிமையாக இருந்தால் அல்லாஹ்ட சட்டங்களை எடுத்து நடந்துவார், அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை பின்பற்றிப்பார், அல்லாஹ்வுக்காக தொழுதுபார், அல்லாஹ்வுக்காக கண் செய்யும் ஹராத்தை விட்டும் உன்னுடைய கண்களை பாதுகாத்துப்பார். இன்னைக்கு பொம்பளை பார்க்கிறது ஒரு சிலர் பாவமாகவே நினைக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், லக்ஸோப்ல இருக்கிற பொம்பளைய பார்க்கறதும் ஹராம் தான். ஷெம்போ போட்டுல இருக்கிற பொம்பளை அதை பார்க்கறதும் ஹராம். ஹராம், சுத்த ஹராம். படத்துல வார பொம்பளை ஹராம், போஸ்டர்ல வார பொம்பளை ஹராம், கம்பெனிகள்ல போஸ்டர்கள்ல ரோடுகள்ல ஒட்டி இருக்கிற கடைகள்ல ஒட்டி இருக்கிற பொம்பளை நீங்க அதை பார்த்து ரசித்தாலும் ஹராம் ஹராம் தான். அப்ப எப்படி நேர்ல உள்ள பொம்பளையில பாக்குற, எப்படி பேசுற, இது என்ன இவ்வளோ அப்படி எல்லாம் ஏழுமா? நாங்க எங்கட கல்வி சுத்தமா. இவர் சொல்ற என்ன, பொம்பளையும் சொல்றேன் ஆம்பளையும் சொல்றேன், நாங்க கெட்டெண்ணத்தோட பாக்குறல்ல மௌலவி, நாங்க சும்மா கூட பிறந்த சகோதரி மாறி பழகுறையாம், அவ கூட பிறந்த சகோதரன் மாறி பழகுறையாம். எங்கட கல்விகள் சுத்தமாம், எங்கட கல்விகள் சுத்தமாம். உங்களை விட கல்வி சுத்தமான ஆம்பளைகள் தான் சஹாபாக்கள். பொம்பளைகளே, உங்களை விட கல்வி சுத்தமான பொம்பளைகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள். அவ்வளோ சுத்தமான ஆம்பளைகளுக்கு கூட அவ்வளோ சுத்தமான பொம்பளைகளை பார்க்க பேச அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. நிர்பந்தம் வந்தால், மார்க்க சட்டம் தேவைப்பட்டால் அல்லாஹ் சொல்றான், திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள், முகத்தை பார்க்க அனுமதி. அப்ப நீங்க சஹாபாக்களை விட சுத்தமானாக்களா? நபியுடைய மனைவிமாரை விட சுத்தமான பெண்களா நீங்க? யாருக்கு அல்லாஹ் சொல்றானா அல்லாஹ்ட சட்டத்தை எடுத்து நடங்க. கபர்ல கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்வீர்கள். இரண்டாவது கேள்விதான், வமாதீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? சொல்லுவாராம், தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மூணாவது கேட்பானாம் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு வந்து அல்லாஹ் காட்டுவான். உலமாக்கள் எழுதுறாங்க, இப்போ நீங்கள் கொலனில மௌத்தாயிட்டீங்க, உங்களோட கபர் இங்கே அடக்கப்படுது, உங்களோட கொலனி சென்ட்ரல் கேம்ப் இந்த ஏரியாவிலிருந்து மதீனா முனவ்வரா வரைக்கும் உள்ள அவ்வளவு திரைகளையும் அல்லாஹ் நீக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் காட்டுவான். காட்டி கேட்பானாம், இவர் யார்? நல்லவன், வாழ்ந்ததே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தோடு, உலகத்தில் நடமாடியதே அவருடைய சுன்னத்துகளோடு, அவன் படுத்தது உறங்கியது திண்டது குடித்தது கல்விலே சுமந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை கேட்ட உடனே சொல்லுவானாம், இவர்தான் என்னுடைய நபி, இவர்தான் என்னுடைய ரசூல். நாலாவது கேள்வி கேட்பாங்களாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுவாராம், குர்ஆனை நான் படித்தேன், ஓதினேன், பின்பற்றினேன், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்தேன்,
உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ் சொல்லுவானாம், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், அவனுக்கு இன்பங்களை கொடுங்கள். ஃபஃப்ரிஷூ லஹு மினல் ஜன்னா, அவனுக்கு சுவர்க்கத்து விரிப்புகளை விரியுங்கள். வல்பிசூஹு மினல் ஜன்னா, அவனுக்கு சுவர்க்கத்து ஆடைகளை உடுப்பாட்டுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா, சுவர்க்கத்து வாசல்களை திறந்து விடுங்கள். மலக்குமார் சொல்லுவாங்களாம், நம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவதை போல் நிம்மதியாக நீ தூங்கு. அவர் சொல்லுவாராம், ரப்பி அகிம் ரப்பி அகிம் ரப்பி அகிம், யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளை கொண்டு வா, கியாமத்துடைய நாளை அவசரமாக கொண்டு வா. ஏன்? சொர்க்கத்து வாசலை கண்டவர், சொர்க்கத்து காற்றை நுகர்ந்தவர், சொர்க்கத்து உடுப்பை உடுத்தவர், சொர்க்கத்து விரிப்பில் படுத்தவர் சொர்க்கத்துக்குள் நுழைய துடிக்கிறார். நீங்க நல்லவங்களா வாழ்ந்தீங்களா? உலகத்துல மார்க்கத்தை எடுத்து நடந்தீங்களா? தொழுகையை பின்பற்றினீங்களா? மார்க்கத்தை மதிச்சீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பொருத்தமாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்தீங்களா? இந்த பள்ளி வாசல்களை ஹயாத்தாக்கினீங்களா? பாவத்தை தடுத்தீங்களா? உங்களோட நிலைமை இன்ஷா அல்லாஹ் கபர்ல இதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுபக்கம் வாழ்ந்தால், வாலிபர்களே உங்களோடு உள்ள இரக்கத்தில் அன்பில் நான் பேசுகிறேன், தயவு செய்து குறுகிய இன்பத்துக்காக, அற்ப இன்பத்துக்காக இந்த மொபைல் போன்களால ஹராத்தை மட்டும் செய்து விடாதீர்கள். ஹராத்தை செய்யாதீங்க. மியூசிக் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லையா? விட்டு போடுங்க. ஃபேஸ்புக் தொடர்புகள் ஹராம், விட்டு போடுங்க. இன்ஸ்டாகிராம் தொடர்புகள் ஹராம், விட்டு போடுங்க. பச்சை குத்துவது ஹராம். மோதிரத்தை தவிர வேற எதுவும் அணிவதற்கு அனுமதி இல்லை. காப்பு, மாலை, சுபஹானல்லாஹ், முடிய பாட்டா முள்ளம்பண்டி மாதிரி. ஒரு சில முஸ்லிம் வாலிபர்கள் காப்பும் போட்டாச்சு, மாலையும் போட்டாச்சு, கையில பிரேஸ்லெட்டும் போட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. ஒன்றே ஒன்று தான் மிச்சம். விட்டா மூக்குத்தியும் போட்டுருவான். மூக்குத்தி மட்டும்தான் மிச்சம், அதையும் போட்டுருவான். அல்லாஹ் காப்பாற்றணும். நாங்கள் இந்த உலகத்தில் யாரை பின்பற்றி வாழ்கிறோம்? வாலிபர்களே, யாரை பின்பற்றி வாழ்கிறோம்? நாங்கள் பின்பற்ற வேண்டியது நடிகனையா? நாங்கள் பின்பற்ற வேண்டியது விளையாட்டு வீரனையா? நாங்கள் பின்பற்றணும் எங்கட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு நடந்து காட்டியார், சாப்பிட்டு காட்டினார், குடித்து காட்டினார், உண்டு காட்டினார், உறங்கி காட்டினார், திருமணம் முடித்து காட்டினார். எச்சி துப்புவது முதல் ஆட்சி செய்யும் வரை அத்துணை வழிமுறைகளையும் நேர்த்தியாக சொல்லி தந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு யாரோ பணத்துக்காக, காசுக்காக கூத்தடிக்கும் கூத்தாடிகளை பின்பற்றி வாழ்கிறோமே, இது சரியா? புகாரியுடைய ஹதீஸை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் நான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த உலகத்தில் நீங்க யாரோட முஹப்பத் வைக்கிறீங்களோ அவரோட தான் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவீர்கள். நல்லவங்களோட முஹப்பத் வச்சா நல்லவங்களோட எழும்பலாம், நடிகர்களோட முஹப்பத் வச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க முடிவிடுங்க. இந்த கல்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இருக்குதா, இல்லாட்டி படத்துக்கும் பாட்டுக்கும் ஆர்வவண்ட முஹப்பத் இருக்குதா? இந்த கல்புல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முஹப்பத் இருக்குதா, அல்லது ஃபுட்பால் அடிக்கிறாண்ட முஹப்பத் இருக்குதா? இந்த கல்புல ஆயிஷா அம்மாவுடைய, ஹதீஜா அம்மாவுடைய முஹப்பத் இருக்கிறதா பெண்களே? அல்லது பாசிக்கும் பணத்துக்கும் மேக்கப் போட்டுக்கொண்டு அறையும் கோயமாக ஆடக்கூடிய பெண்களின் முஹப்பத் இருக்கிறதா? நீங்களே கேட்டுக்கொள்ளும், நீங்களே கேளுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான ஆட்களின் நிலைமை கபரில் வைத்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியே நெருக்குமாம். எந்த அளவுக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து காட்டினார்கள். இப்படி இந்த ரிப்
விலா எலும்பு ரெண்டும் ஒன்றோடு ஒன்று அப்படின்னு இருக்குமோ? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் எக்ஸிடென்ட் பட்டா, கொஞ்சம் பைக்ல இருந்து விழுந்தா, கொஞ்சம் ஒரு காயம் வந்தா, கொஞ்சம் ஒரு நரம்பு சுருங்கினா, கொஞ்சம் கால் திமித்தா எங்களால் தாங்க முடியுமா? உடம்பு ஒன்றோடு ஒன்று நெருக்கி அப்படியே விலா எலும்புகள் கட்ட கட்டவென உடைஞ்சா எப்படி இருக்கும்? அதோட முடியுமா? அதோட முடியுமா? சொல்லுமாம் கபர். இந்த உலகத்தில் நடந்து திரிந்தவர்களில் எனக்கு ஆக வெறுப்பானவன் நீதானே. நீ அல்லாஹ்வை மதிக்காதவன். நீ அல்லாஹ்வை மதிக்காதவன். நீங்க உலகத்துல எவ்வளோ பெரிய விஐபியா இருக்கலாம், ஆனால் நீங்க கபர்ல விஐபியாக இருக்கணும்டா அல்லாஹ்ட சட்டங்களை மார்க்கத்தை இந்த உலகத்துல எடுத்து நடக்கவே வேணும். வருவாங்க மலக்குமார். எப்படி இருக்கும்? கண்டதோடைய அடி கேட்பாங்களாம். மன் ரப்புக, ஓண்ட ரப்பு யார்? இவர் சொல்லுவாராம், ஹா ஹா கை சேதமே கை சேதமே லாதிரி, எனக்கு தெரியாதே. படைச்சவன் படைச்சவன் தெரியா, சாப்பாடு தந்தவன் தெரியா, உலகத்தில் வாழ வச்சவன் தெரியா. ஏன்? உலகத்தில் அவனுக்காக வாழல, அவனை தொழுவத்துக்கு இல்லை. கொஞ்சம் பள்ளிக்கு வந்து சுபகுடைய நேரம் சுஜூது செய்வதற்கு ஈமான் இல்லை. சொல்லுவானாம் தெரியா அடி. இரண்டாவது கேள்வி, வமாதீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாத்தை எடுத்து நடந்தா தானே சொல்லுவார். சொல்லுவானாம் ஹா ஹா கை சேதமே கை சேதமே லா அத்ரி, எனக்கு தெரியாது. ரெண்டாவதுலையும் ஃபெயில். மூணாவது கேட்பாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தியுங்கள். 23 வருடமாக தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் இழந்து நீங்களும் நானும் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இரத்தம் சிந்தி பாடுபட்ட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை காட்டி கேட்கும் போது சொல்லுவானாம் தெரியாது தெரியாது. எவ்வளோ கேடு கெட்டவன் இவன், எவ்வளவு பெரிய மூதேவித்தனம். எந்த முகத்தோட கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையால் தண்ணீர் குடிப்பதற்கு நாம் செல்வோம் சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அன்கதப், இவன் பொய்யன், இவன் பொய்யை சொல்லிவிட்டான். ஃபஅஃப்ரிஷூஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்பை இவனுக்கு விரியுங்கள். வஅல்பிஸூஹு மினன் நார், நரகத்துடைய உடுப்பை இவனுக்கு உடுப்பாட்டுங்கள். குர்ஆன்ல வருது, நரக உடுப்பு என்ன தெரியுமா? நரக உடுப்பு என்ன தெரியுமா? சராபீலுஹும் மின் கத்ரான், ரோட்டுக்கு ஊத்துற தார், அதான் நரகவாதியுடைய உடுப்பம். சின்ன பிள்ளைகளை நாங்கள் கண்டிருக்கோம். இப்போதானே மெஷினும் அதுவும் இதுவும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? பெரிய விரல்களில் அடுப்பை மூட்டி தாரை காய்ச்சுவான். தாரை காய்ச்சி தான் ரோட்டுக்கு ஊத்துற. அதால உடுப்பு உடுப்பாட்டினா எப்படி இருக்கு? இது குர்ஆன், ஹதீஸும் அல்ல, கதையும் அல்ல, குர்ஆன். இது உலகத்தில் ஒரு நெருப்பு பட்டா துடிப்பார், தார உடுக்கையிலுமா சகோதரர்களே? எப்படி உடுக்கிற? அல்லாஹ் சொல்லுவானாம், வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்துடைய ஒரு வாசலை அவனுடைய கபருக்கு திறந்து விடுங்கள். அந்த நரக வாசலில் இருந்து அவனுடைய கபரை நோக்கி மோசமான கெட்ட வாசம், நாத்தம் வீசிக்கொண்டே இருக்குமாம். நாத்தத்தை தாங்கல. குப்பமேட்டுக்கு பக்கத்தில் ஊடு இருந்தாலே வாழையில. நரகத்துடைய வாசம் எப்படி இருக்கும்? தாங்க முடியாத நாத்தம், கெட்ட நாத்தம். சூடு ஒரு பக்கம், நாத்தம் ஒரு பக்கம், தண்டனை ஒரு பக்கம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மலக்கை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைப்பானாம். பயங்கரமான மலக்கு.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செவிட்டு மலக்கு குருட்டு மலக்கு, அவருக்கு கண்ணும் விளங்காதாம் காதும் கேட்காதாம், அவருடைய கையில ஒரு சுத்தியல் இருக்குமாம், அந்த சுத்தியலால இவனுக்கு அடித்து கொண்டே இருப்பாராம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் துரிப பிஹல் ஜிபால் லசார துராபன், அந்த சுத்தியலால் மலைக்கு அடித்தால் மலை துண்டு துண்டாக சிதறிவிடும். மலைக்கு ஒரு அடி அடிச்சா மலை மண்ணாக மாறிவிடுமாம். அவ்வளவு பயங்கரமான அடி கியாமத்து நாள் வரைக்கும் இவனுக்கு விழுந்து கொண்டே இருக்கு. சிந்தியுங்கள் வாலிபர்களே, இந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தியுங்கள். பெண்களே, இந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தியுங்கள். அற்ப இன்பங்களுக்காக அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக ஹராத்தை பாவத்தை செய்து விடாதீர்கள், செய்து விடாதீர்கள். என்னாலும் உங்களாலும் அந்த தண்டனையை ஒரு நாளும் தாங்க முடியாது. சஹாபாக்கள் இதை வழங்கினார்கள், இந்த கபரை வழங்கினார்கள், இந்த மஹ்ஷரை வழங்கினார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முயற்சி செய்வதால் மாத்திரம்தான் வெற்றி இருக்கிறது என்று வழங்கினார்கள். இதனாலதான் உயிரை கொடுத்து உடலை கொடுத்து தியாகம் செய்தார்கள். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்தை போலயே 77 சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த 7 சஹாபாக்கள் ஒருவர் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னாலே மக்காவிலிருந்து மனைவி அஸ்மா பின்த் உமைஸை அழைத்து கொண்டு எத்தியோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர். அங்கே போய் அரச சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டியவர். நஜாஷி மன்னர் அதை கேட்டு இஸ்லாத்துக்கே வந்து விட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்து ஹைபர் யுத்தம் நடக்கிறது. ஹைபர் கோட்டை பயங்கரமான ஒரு கோட்டை, பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, கடுமையான யுத்தம், உக்கிரமான ஒரு யுத்தம். சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போரில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 40 பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத ஹைபர் கோட்டையின் கதவை ஒத்த கையால் தூக்கி கொண்டு யுத்தம் செய்தார். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். வந்த உடனே செய்தி வந்தது, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார். யார் ஜாஃபர்? பார்க்கிறதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல, குணத்திலையும் நாயகத்தை போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தம்பி, பெரியப்பாட மகன், பெரியப்பாட மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், லா அதிரி, எனக்கு விளங்குதில்லை எதை கொண்டு நான் சந்தோஷப்படுவது, எதை கொண்டு நான் சந்தோஷப்படுவது? ஹைபருடைய வெற்றியை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது ஜாஃபர் என்ற தம்பி வந்திருக்கிறார் இதை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா? கொஞ்ச நாள் தான் மதீனாவில் வாழ்ந்தார். ஒரு பயங்கரமான யுத்தம், முக்தா போர், ரோமானியர்களோடு. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் அரசியல்வாதிகள் வாழ்ந்ததுதான் ரோமானிய பேரரசு. அவங்களோட முஸ்லிம்களுக்கு யுத்தம். சொன்னாங்க, ஜாஃபர் நீ தளபதியா போ. நீண்ட வரலாறு சகோதரர்களே. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களின் கொடியை பிடித்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கவிதைகளை பாடிக்கொண்டு, வயா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா طيبة وبارد شرابها والروم روم قد دنا عذابها علي إذ لاقيتها ضرابها. சொன்னார், வயா ஹப்பதல் ஜன்னா, சுவர்க்கம் எவ்வளோ அழகாக இருக்கிறது, வக்திராபுஹா, எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது சொர்க்கம், தையிபத்துன், மனமான சொர்க்கம், வபாரிதுன் ஷராபுஹா, குளிர்ந்த பானங்கள் நிறைந்த சொர்க்கம், வர்ரூமு ரூமுன் கத் தனா அதாபுஹா,
ரோமானியர்கள் தண்டனை பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. அலைய இத்லாகைதுஹா திராபுஹா, அவர்களை தோற்கடிப்பது, வெட்டி வீழ்த்துவது என் மீது கடமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டே வாளை எடுத்துக்கொண்டு யுத்த களத்தில் குதித்தார். கொடியை ஏந்தி கொண்டு ஒரு காஃபிர் வந்து என்ன செய்தான்? ஹஜ்ரத் ஜாஃபருடைய வலது கையை வெட்டினான். இடது கையால் கொடியை பிடித்தார். இடது கையையும் வெட்டினான். 2 புஜங்களால் தாங்கி பிடித்தார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்னால் வந்து 2ஆக வெட்டினான். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார். இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு சஹாபாக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவனை எதிர்பார்த்து குழந்தைகளை அலங்கரித்து அப்படியே வைத்திருக்கிறார். வாப்பா வருவார் சந்திக்க. தூரத்தில் பார்த்தா பிள்ளைகளுக்கு வாப்பா வாரதை போல விளங்கிச்சு. ஓடி போய் கட்டி பிடிச்சு கொண்டாங்க. பார்த்தா அது வாப்பா இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகளை கட்டி பிடித்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி அஸ்மா திரைக்கு பின்னால் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஹல் பலகக அன் ஜாஃபரின் ஷை, ஜாஃபரை பற்றி ஏதாவது செய்தி உங்களுக்கு வந்ததா? வந்துட்டாரா அவர் அல்லது வருவாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. 3 ஆண் குழந்தைகள், அழகான முடி வளர்த்த ஜடை வளர்த்த ஆண் குழந்தைகள் அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சொன்னார்கள், ஜாஃபர் யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்டார். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்தார். பெண்கள் ஓடி வந்து அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், ஜாஃபரை நான் சுவர்க்கத்தில் கண்டேன். அல்லாஹ் அவருடைய வெட்டப்பட்ட 2 கைக்கு பதிலாக 2 ரெக்கைகளை படைத்து சுவர்க்கத்தில் மலக்குமாரோடு சேர்ந்து அவர் பறந்து கொண்டிருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா பொறுமையாக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஜாஃபரை விட சிறந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார். ஆகையால் சகோதரர்களே, வாலிபர்களே, பெண்களே, ஆண்களே, எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை இந்த மார்க்கத்தில் தான் வைத்திருக்கிறான், இந்த தீனில் தான் வைத்திருக்கிறான். மார்க்கத்தை எப்ப நாங்க முழுமையாக எடுத்து நடப்போமோ, எப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக காலத்தை நேரத்தை கொடுத்து தயாராகுவோமோ, சகோதரர்களே, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நாம் சொல்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆக்கி தருவான்.